இவங்கெல்லாம் கூட்டத்துக்கு வர மாட்டாங்க, கூட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு கூட்டத்துக்கு வருவாங்க, அடுத்த கூட்டத்துக்கு வர மாட்டாங்க, அடுத்த கூட்டத்துக்கு. அது 10 நிமிஷம் இருப்பாங்க, ஃபுல் டே இருக்க மாட்டாங்க, ஃபுல் டே. ஓட்டு போட வர மாட்டாங்க. இத அவங்க நான் எப்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்னா, தனிப்பட்ட முறையில, ஒரு நல்ல கொள்கைக்காக பண்ணியிருந்தாங்கன்னா, பாராட்ட வேண்டிய விஷயம். கவர்னன்ஸ்குள்ள போல. கொள்கை. இதுல என்ன கொள்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா கோவத்துக்காக அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த கவர்னன்ஸ் ஜெயிச்சுச்சுன்னு வச்சுங்க, இது ஜென்சியோட வெற்றி. ஜென்சி அண்ட் ஜென் ஆல்பா சேர்த்துக்குங்க. ஆல்பாவும் இருக்கான். எல்லாம் 6 வயசு 7 வயசுலாம் பேட்டி கொடுத்துட்டான்ல. எலெக்ஷனுக்குள்ள வந்துட்டான். ஏற்கனவே நம்ம ஒரு பேட்டியில இதை நான் சொன்னேன். உங்ககிட்ட தான் சொன்னேன். அதாவது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, அவங்கெல்லாம் உள்ள வந்ததுல ஒரு சந்தோஷம். அவங்க ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க. அது அரசியல் சார்ந்தது. ஆனா ஒரு அரசியல் அனுபவத்துக்குள்ள ஏர்லியா வந்துட்டாங்க. they got a yearly experience. அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கோவப்பட்டோம். நம்மளால ஒரு கவர்மெண்ட் மாறி இருக்கு. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இந்த அரசியல்வாதி எப்படி பிஹேவ் பண்றான்? இந்த அரசியல்வாதி யாரு? என்ன நேத்து இருந்த அரசியல்வாதி யாரு? இந்த அதிகாரி எப்படி ஒர்க் பண்றான்? நேத்து இருந்த அதிகாரி எப்படி ஒர்க் பண்ணா? இதுல எது சரி, எது தப்பு? இதுல கொள்கைன்னு ஒண்ணு சொல்றான் இல்லையா? அது என்ன இந்த கொள்கை? நம்ம அதை பத்தி கவலைப்படவே இல்லையே. இந்த கேள்விகள்லாம் அவனுக்கு முன்னாடி இப்ப வரும். அதுவும் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வந்திருக்கும். இல்ல நீ பார்ட்டிஸ்க்கு வரும்ல சார். இப்போ உள்ள ஜென்ரேஷன் கொள்கைங்கிறத பத்தி தாட் ப்ராசஸ் இல்ல. அப்ப நம்ம எதுக்கு இனி கொள்கையை பேசணும்? நம்ம ஏன் இனி இதை பேசணும்? இனி புதுசா உருவாகக்கூடிய பார்ட்டிஸ்க்கு கொள்கை வேணுமா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி நீங்க வேலையே இல்லாம போதும். அந்த ஒரு கோத்தோட எக்ஸ்பிரஸ் காக்ரோச் பார்ட்டி. காக்ரோச் பார்ட்டிக்கு என்ன கொள்கை? நீங்க எலிஜிபிலிட்டி பத்தி வச்சுங்க 2 போட்டிருந்தான். நீ லேசியா இருக்கணும், அன்எம்ப்ளாய்டா இருக்கணும். சோ இதைத்தான் நான் சொல்றேன். இப்ப அதுக்கு டக்குன்னு 2 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க. எது நாட்டுக்கு நல்லதுன்னா, ஒரு கொள்கையை ஒத்து சேர்ந்து நல்லது. ஒரு கோவத்துல சேர்றது ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாம். ஆனா நிரந்தரமான முன்னேற்றத்துக்கு வராது. இந்த அரசியல் மாற்றங்கள் எப்படி ஆக போகுது? அது நிரந்தர முன்னேற்றத்துக்கு வரப்போதா? இல்ல இன்னொரு பார்ட்டியை உருவாக்குவாங்க சார். இப்போ இது வரைக்கும் உள்ள காலகட்டம் ஒரு காங்கிரஸ் பார்ட்டி தான் இது இல்லைன்னா அது, இல்லைன்னா திமுக இது இல்லைன்னா அது. இன்னைக்குள்ள ஜாப் மாடலே ஒரு கம்பெனில 50 வருஷம் இருக்கணும், 30 வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. இந்த கம்பெனில 1 வருஷம் போதும். அதுதான் டிரான்சியன்ட். இப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்வை எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நிலைமை நாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு இவங்க ஒரு கனவுல இருக்காங்கல்ல. ஆனா இன்னைக்கு உள்ள ஓட்டர்ஸ் அப்படி கிடையாது. ஏன் நாங்க எக்ஸிஸ்டிங் பார்ட்டி கொடுக்கணும்? அப்ப அது என்ன ஆகும்? அதைத்தான் நான் சொல்றேன். தாவேக்காக்குமே இந்த டேஞ்சர் இருக்கு. ஜென்சியை ரீட்டைன் பண்றது, ஜென் எக்ஸையும் ஜென் ஒய்யையும் ரிட்டர்ன் பண்றது ஈஸி. ஏன்னா கொஞ்சம் எமோஷனல். போன டைம் திமுக ஓட்டு போட்டான்ப்பா, இந்த டைம் ஓட்டு போடுறவன் இருக்கான். சிம்பிளுக்காக ஓட்டு போட்டவன், ரெட்டலைக்காக எனக்கு யாரு வேட்பாளர் தெரியாது, யாரு தலைவர் கூட தெரியாது. எம்ஜிஆர் போய் 20 வருஷம் ஆயிடுச்சு. யார் இருந்தாலும் ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு. அது என்னது எமோஷன்? ஒரு சின்னத்து மேல இருக்க எமோஷன். ஜென்சிக்கு அது கிடையாது. ஜென்சி வேகமா எடுப்பான், வேகமா காலி பண்ணிடுவான். தாவேக்காக்கும் அது ஒரு சேலஞ்ச் இருக்கு. அவங்களுமே இந்த ஓட்டை நம்பி அடுத்த எலெக்ஷன்ல என்னது மண் குதிரைன்னு சொல்ல மாட்டேன், தண்ணி குதிரை. அது மண் குதிரைனா கொஞ்சம் தண்ணி ஒரு குதிரை ஏத்தி இறக்கி விட்டு போயிடுச்சு. இப்ப திருப்பி அந்த தண்ணி குதிரை ஃபார்ம் ஆகி வரணும். அதுதான் இந்த ஜென் ஆல்பா என்ன காத்துல இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சமுதாயத்துடைய கடமை அது ஜென்சியா இருந்தாலும் சரி, ஆல்பாவா இருந்தாலும் சரி, நம்ம கலாச்சாரத்தை எப்படி கடத்துறது? அவனுக்கு சினிமா வழியாக, புத்தகங்கள் வழியாக. இப்ப நம்ம புத்தகங்கள் வழியாக கடத்துறோம், ஆடியோ வழியாக கடத்துறோம், ரீல்ஸ் வழியாக கடத்துறோம். ஏன்னா கலாச்சாரத்துல ஒரு 2000 வருஷம் நாலேஜ் இருக்கும். எந்த ஜெனரேஷனுமே அதை தூக்கி சாப்பிட முடியாது. உங்களை மாரி எல்லாருமே யூத்தா வரும்போது இப்ப திமுக எப்படி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஜெயிச்சிச்சு? காசு கொடுத்தா ஜெயிச்சிச்சா? எல்லாம் திமுக காசு கொடுத்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கொள்கையில தானே ஜெயிக்கிறாங்க. அந்த அன்னைக்கு இருந்த யூத் இருந்தான்ல, அன்னைக்கு இருந்த யூத், அந்த பேபி பூமர் யூத் தான் அவன் தான் அன்னைக்கு திமுக ஆட்சி கொண்டு வந்த 65ல பேபி பூமர் தான் இருக்கான். இருந்தா கொண்டு வந்தாங்க. ஏன்னா 40ஸ்ல பிறந்தவன் அவன் தான். காங்கிரஸ் எப்படி கட்சி, பாரம்பரிய கட்சி, இந்தியாவுக்கு சுதந்திரமான கட்சி, சுதந்திரம் வாங்கி 20 வருஷம் தான் ஆகுது. எல்லாரும் பொலிட்டிஷியனுமே ஜமீன்தாரு, காசு சம்பாதிக்கணும் அவசியம் இல்ல, மிராசுதாரர்கள். நேச்சுரலா அவனுக்கு பணம் தேவைப்பட்டிருக்காது அந்த நேரத்தில். நம்புறோம் நேர்மை அது வரைக்கும் இருந்துச்சு. 70s வரைக்கும் நேர்மை இருந்ததை நான் பாக்குறேன். இப்படிப்பட்ட காங்கிரஸ் ஒரு சாதாரண கேண்டிடேட் தூக்குறாங்க. இப்ப சொல்றாங்கல்ல, மினிஸ்டர் ஒரு யாருன்னு பேர் தெரியாத கேண்டிடேட் தூக்கிட்டா இருப்பாரு. அதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. காமராஜரை தோக்கடிச்சது பிறகு சீனிவாசன் யாரும் தெரியும். திருநெல்வேலி சீனிவாசன் ஒரு மாணவர் திமுக சாதாரண ஆளு. அதுதான் இந்த எலெக்ஷன் நடந்துச்சு. ஆனா அவங்க பின்னாடி ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க. ஏன்னா திமுக அவங்களும் கொஞ்சம் மெர்ஜ் ஆகிட்டாங்க. மாணவர்களும் திமுகவும் மெர்ஜ் ஆயிட்டாங்க. நான் திராவிடத்துக்கு எதிரியான ஆளு, திராவிட கொள்கைக்கு நான் சம்பந்தம் இல்லாத ஆள். ஆனா ஏதோ ஒரு கொள்கையை நான் சொல்றேன். அதான் நீங்க கொள்கைன்னு ஏதோ இந்த மக்களை மாத்தி வச்சுட்டீங்க. அப்படி பெரியார் கொள்கை, காமராஜர் கொள்கை, அஞ்சலி அம்மாள் கொள்கை அப்படின்ட்டு நீங்க அது எந்த கொள்கையும், அப்புறம் தமிழ் தேசியம் எங்க கொள்கை தான், அப்புறம் தேசியம் எங்க கொள்கை தான், அப்புறம் கடவுள் எங்க கொள்கை தான். கடவுள் இல்லைங்கிறது. அப்போ நீங்க இப்போ தாவை காட்ட எது இல்ல? எல்லா கொள்கையும் இருக்கு. எல்லாத்தையும் சிம்பாலிக்கா கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, அவங்க கொள்கையை சிம்பாலிக்கா கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஜெயிச்சது கவர்னன்ஸ் இஷ்யூ இல்ல.
மிஸ்கவர்னன்ஸோட கோவத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதனால தான் கவர்னன்ஸில் அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அவங்க திமுக கொள்கையில் ஜெயிச்சு வந்துச்சு. ஆனால் கொள்கையில் ஜெயிச்சு வந்த கட்சிகளே கொள்கைகளை மறந்து விட்டு கவர்னன்ஸ் மிஸ் ஆகும் பொழுது, எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகும்போது இந்தமாரி தோல்விகளை அவங்க எந்திரித்து தான் சந்திச்சு ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு மக்களுக்கு 2 கட்சி மேலேயும் கவர்னன்ஸ் மேலே நம்பிக்கை போயிடுச்சு. அதனால தான் அதிமுக 50 தொகுதியில் நின்றுச்சு. இல்லைன்னா அதிமுக 47 தொகுதி தாண்டி இருக்கணும். இந்த கோவம் அப்படியே அந்த பக்கம் வந்திருக்கும். ஸோ அவங்க மேலேயும் கவர்னன்ஸில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவர் வந்து இந்த டைம் எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் படி தாவேக்கால ஒரு 2-3 பேர் காசு கொடுத்துருக்காங்க தோத்தவங்க. அப்போ மக்கள் நினைக்கிறான் காசு கொடுத்தாலே நீ சம்பாதிக்க வர நினைக்கிறான். தாவேக்கால நடந்திருக்கு. தாவேக்கால ஒரு 3 கேண்டிடேட் பேர் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு செய்தி. தோத்த கேண்டிடேட்ஸ்ல ஜெயிச்ச கேண்டிடேட் ஒரு 4-5 பேர் பணம் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு செய்தி இருக்கு. அது அதை தாண்டி ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஜென்சியுடைய டிட்டர்மினேஷன்லாம் கொஞ்சம் அந்த தண்ணி குதிரையை வந்து நம்ம இவங்க பார்த்து பயணிக்கணுங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கிறேன். 2வது இதுல எப்படி நம்ம இந்த கலாச்சாரத்தை இந்த குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம். கலாச்சாரம்னா இது ஒரு மதம் சார்ந்தது இல்லை. ஒரு 2000 வருஷமான அனுபவங்கள், மனித அனுபவங்கள், கலாச்சார எலிமெண்ட் அங்கே இருக்கு. அதுல இருக்க நல்ல விஷயங்களை எப்படி இந்த சமுதாயத்துக்கு சொல்லித்தரும். யாருமே வீட்டில் கேட்கறது இல்லை. நம்ம இந்த SLG யூத்தோஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சது இது யாரும் வீட்டில் கேட்கறது இல்லை. நம்ம அட்லீஸ்ட் ரீலா போட்டு விடுவோம். அதுதான் ஒரு கொஞ்சம் போல் காதுல கேட்டு எனக்கே அவன் பயன்படுத்துவாங்க நம்பிக்கையில தான் நம்ம சொல்றோம். ஏன்னா இது ஒரு 2000 வருஷம் அனுபவங்கள். அதுல தவறான சில விஷயங்கள் இருக்கும் நம்மளோட வரலாற்று கலாச்சார வரலாறுல. நம்ம அதெல்லாம் கடந்துட்டு ஒரு நல்ல கலாச்சாரத்தை ஜென்சிக்கு கொடுக்கணும், ஜென் எக்ஸுக்கு கொடுக்கணும், ஜென் ஆல்ஃபா கொடுக்கணும், ஆல்ஃபா பீட்டா கொடுக்கணும். ஏன்னா எவ்ரி 20 இயர்ஸ் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கலாச்சாரம் மாறிட்டே இருக்கு. ஸோ அதை கொடுக்கறது எப்படிங்கிறதான் இப்போ அரசாங்கங்களும் சமுதாயமும் நம்மளும் யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ கலாச்சாரம் சனாதனம் அப்படிங்கும் போது சனாதனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கலாச்சாரத்தை பண்ணதான செய்யும். கண்டிப்பா. அப்ப சனாதனம் முற்றிலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க கல்ச்சரும் விட்டுறது இல்லை. இப்ப எனக்கும் திராவிடத்துக்கான பிரச்சனை தான். நம்ம என்ன சனாதனம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அதோடைய அர்த்தம் வந்து ஒரு அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, கண்ணுக்கு தெரியாத காலத்துல இருந்து வரக்கூடிய எட்டர்னல் விஸ்டம். அது ஒரு பண்பாட்டு முறையில வந்துட்டு அந்த விஸ்டம் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும்னா உங்களுடைய கலாச்சார ஒரு கூறுகள்ல இருந்து எக்ஸ்பிரஸ், பண்பாட்டு கூறுகள்ல இருந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். இப்போ நடிகர் அர்ஜுன் இந்த சனாதனம் குறித்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார் சார். சனாதனம்னா என்ன? நீ உங்க தாத்தாவை மதிக்கணும், உங்க தாத்தாக்கு வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அடுத்து உங்க அம்மாவை மதிக்கணும், சோ நீ உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் எப்படி நடந்துக்கணும். இன்னைக்கு அர்ஜுன் சொல்றாரு, விமர்சனமே இல்ல. கருத்தை அர்ஜுன் சொல்றாரு, அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுது, ஆனா அதுக்கு விமர்சனம் இல்ல. உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்யல. பட் இதெல்லாம் சனாதனத்துக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சிருக்கும். திராவிடத்துக்கு என்ன பிரச்சனை நான் பாக்குறேன்னா, திராவிடம் வந்து ஒரு 3 விஷயங்களை பயப்படுறாங்கன்ற எதிர்க்கிறாங்க. சனாதனங்கிற வார்த்தையில சமஸ்கிருதம் உள்ள வந்துடும் நினைக்கிறாங்க. சமஸ்கிருதம் உள்ள வந்துட்டா ஒரு ஐயர் உள்ள வந்துருவாரு, கவர்னன்ஸ்ல வந்துருவாங்க, இந்த ரிச்சுவல் ஹைரார்க்கியில் அவங்க மெயின்டைன் பண்ணிடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ சனாதனத்தில் நம்ம சனாதனங்கள் இந்தியா முழுக்க பொதுவான விஷயத்தை நம்ம இந்திய கலாச்சாரத்தை சொல்கிறோம். தமிழ் கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் எக்ஸாக்டாக ஒன்றுனா கிடையாது. இந்திய கலாச்சாரத்தில் ஒரு பங்கு நம்ம கொடுக்குறோம், அது நமக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கு. நமக்குன்னு தனி சில கலாச்சார கூறுகள் இருக்கு. இப்போ நம்ம இதில் தாய் மாமன் ஒரு கலாச்சார கூறு இருக்கு. நீங்கள் யூபிலையும் எம்பிலையும் பீகார்லையும் தாய் மாமன்னா அவனுக்குமே தெரியாது, அவனுக்கு அது புரியாது. நீங்கள் கிழக்கு சிம்மல் படத்தை நீங்கள் ஹிந்தியில் டப் பண்ணினா ஃபெயிலியர் ஆகிடும். எதுக்குடா இப்போ என்னடா பிரச்சனை உங்களுக்கு? சரி, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து உனக்கு அதுக்கு என்ன இருக்கு, ஏன் உறவு போக சண்டை போட்டு இருக்க? ஏன்னா அங்க தாய் மாமன்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ இங்க தாய் மாமனை வச்சு நீங்க ஒரு 100 கதை இருக்கும். சவுத் மதுரையில் அண்ணன் தங்கச்சி பாசத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு வரலாறு இங்க இருக்கு. அப்படி ஒரு விஷயம் நார்த் இந்தியாவில் கிடையாது. இது ஒரு நல்ல கல்ச்சுரல் எலிமெண்ட்னா கண்டிப்பா கல்ச்சுரல் எலிமெண்ட். ஏன் கல்ச்சுரல் எலிமெண்ட்னா நீங்க இதுல 3 விஷயம் யோசிங்க. தூத்துக்குடியில முத்து குளிக்கிற கீழே இறங்குறாங்கல்ல, அந்த காலத்துல இப்ப இறங்குறாங்க. மேல கயிறை பிடிச்சிட்டு இருக்கிறது யாரு? சொந்த மச்சனை. அந்த ப்ரொஃபஷனுக்கு அந்த உறவு அந்த கலாச்சாரம் தேவைப்பட்டுச்சு. நீங்க அதை அழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கயிறை பிடிக்கிறவன் மேல எப்படி நம்புவீங்க? நீங்க அந்த எட்டர்னல் பாண்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? நீங்க ஒரு கம்பெனில சேர்ந்து நீங்கள் நானும் போகிறோம், 2 பேரும் கம்பெனியில் சேர்ந்தோம், எப்போ நீங்கள் உள்ளே போய் கடலில் உள்ளே பண்ணுங்க, என்னை நம்புவீங்களா? உங்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை வரணும்? நானே நீந்தி வெளியே வந்துடுவேன் கயிறை கட் பண்ணிட்டு. ஒரு இதில் மிஸ் ஆச்சுன்னா நான் போயிடக்கூடாதுன்னு நம்புறேன் நான். அப்போ இந்த சிஸ்டம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணிருக்கு. அதுமாரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. மதுரையிலையும் உசிலம்பட்டியிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் தங்கச்சியை தாங்குற விஷயம், மகளை தாங்குறது அப்பாக்களுக்கு ரெகுலர். ஆனால் அப்பா காலத்துக்கு அப்புறமும் தங்கச்சியை தாங்கக்கூடிய மாதிரி ஒரு அண்ணனை உருவாக்குறது, அதுக்கு ஒரு பெரிய, அதாவது அது எப்படி ஒரு கல்ச்சரா அழகா பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. உசிலம்பட்டியில் நான் என் தங்கச்சிக்கு செய்வேன், என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அவர் தங்கச்சிக்கு செய்வார், அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு, என் தம்பி யாராவது கல்யாணம் பண்ணி அவனுக்கு வரும். ஸோ மாத்தி நான் என் குடும்பத்துக்கு பண்ணாம நான் என் தங்கச்சி குடும்பத்தும் அவன் என் தங்கச்சி குடும்பத்தும் இப்படியே சுத்திட்டு இருக்கும். இவன் ஒய்ஃபுக்கு அவங்க அண்ணன் யாராவது பண்ணுவாங்க. ஸோ அந்த
சைக்கிள்ல அதை வந்து அந்த பெண்ணு ஒத்துக்கிறா. எங்கன்னா இங்க பண்றான், ஓனா அவனுக்கு பண்ணுவான். இந்த பாண்டிங் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கிரியேட் ஆனதுல ஒரு யாராவது இதெல்லாம் எதுக்கு? ஏதோ ஒரு குடும்பம் மறுமையில வரும்போது, சாப்பாடு இல்லாம போகும்போது, ஒரு வறட்சி வரும்போது, அப்பாவுக்கு அப்புறம் தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான ஒரு கல்ச்சர் எல்லாமே தமிழ் சனாதனத்துல இருக்கு. தமிழ் சனாதனம் கேட்க மாட்டாங்க, தமிழ் கலாச்சாரம்னு வச்சுக்கிறேன் நான். நான் சனாதனங்கிற வார்த்தையை பயன்படுத்த விரும்பல. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் சார். இந்த பண்பாடுகள்லாம் இருக்கு. ஒருவேளை இங்க இருந்த திராவிட கல்ச்சர்ல திருமணத்தை மீறிய சில உறவுகளா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு சாதாரணமாக இங்க தமிழ் பண்பாட்டுல சொல்ல, உங்க திராவிட கல்ச்சர்ல ஒரு சாதாரணமா பெரியார் திராவிட கழகங்கள்ல அதை முன்வைச்ச நேரங்கள், திருமணம் சார்ந்த அவங்களுடைய ஒரு பொதுவான விஷயம், அப்புறம் சனாதனம் வேண்டாம் அப்படிங்கிறது. இப்ப நார்த் இந்தியாலாம் கொண்டு போக முடியாது. நார்த் இந்தியால கன்னியாகுமார் இந்த மாதிரி நிறைய பேர் பொலிட்டிக்கல் வரும்போது கூட பெரிய சக்சஸ் கொடுக்க முடியல. பிரசாந்த் கிஷோரால சக்சஸ் கொடுக்க முடியல. ஆனா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள சக்சஸ் கொடுக்க முடியுதுன்னா சனாதனத்தை ஈஸியா வேறுத்தரலாம் அப்படிங்கிறது. இங்க கல்ச்சர்ல குழப்பம் வந்ததுனாலதான் ஜென்சியால சக்சஸ் பண்ண முடிஞ்சுதா? கொள்கை ரீதியா ஒரு குழப்பம் வந்து ஜென்சி இந்த கவர்னன்ஸ் இஷ்யூ ஜென்சியை வந்து நான் கல்ச்சருக்குள்ள கொண்டு வரல. இன்ஃபேக்ட் ஜென்சி கல்ச்சரே தெரியாதுன்னு நான் வச்சிருக்கேன். அவங்களுக்கு கொள்கையும் தெரியாது, கல்ச்சரும் தெரியாது. இனிமே கத்துப்பான், இனிமே நான் கத்துப்பேன். ஆமா, நீங்க அன்னைக்கு அங்க அந்த ஊர்ல 5 வயசு பிள்ளைனா நீ பாட்டிட்ட போய் இது வாங்கிட்டு தான் வரணும், ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வரணும், உங்க அப்பா சொல்ல கேட்டுதான் நீங்க போகணுங்கிற ஒரு கல்ச்சர் பைண்டிங் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இங்க அந்த கல்ச்சர் உடைஞ்சிருச்சு. ஆமா, அதைத்தான் இந்த எலெக்ஷனோட ஸ்டடியில பாருங்க. அர்பன்லலாம் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கு. ஏன் வாங்குது? ரூரல் ஏன் வாங்கலைன்னா, ரூரல்ல இன்னுமே அந்த கலாச்சார துணுக்குகள் இருக்கு. அது நீங்க என்ன சொல்லக்கூடிய சில பகுதிகளில் நீங்க மதுரையிலேயே சிட்டிக்குள்ள வேற மாதிரி இருக்கும். ஆமா, கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள வேற மாதிரி இருக்கும். கோயம்புத்தூரை விடுங்க, மதுரையை விடுங்க, நீங்க பரமக்குடிக்கும் பரமக்குடி அவுட்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. பரமக்குடி டவுனுக்கும் பரமக்குடி சுற்றி இருக்க வில்லேஜ்லேயும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இவங்க கவர்னன்ஸ்க்கு இஷ்யூ கொடுத்தாங்களே தவிர கல்ச்சருக்கு பெருசாக கொடுக்கல. இங்க ஆல்ரெடி இந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்டி ஏதோ ஒரு வகையில ஏதாவது தவறு செஞ்சிருந்தாங்களா? கவர்னன்ஸ் இஷ்யூ தானே. கவர்னன்ஸ் இஷ்யூ மட்டும் கவர்னன்ஸ் இஷ்யூ தான். கொள்கையில சனாதனத்தை எதிர்க்கிறதுனால இவங்க ஓட்டு மாத்துறதுனால நம்பல. திமுக சனாதனத்தை எதிர்க்கிறதுனால இவங்க அந்த கல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ? அப்படிலாம் அதாவது திமுக சனாதனத்தை எதிர்த்தனால ஓட்டு விடுகிறாங்கிறது. திராவிட அரசுகள் கல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களா? அதாவது இவங்க எதிர்ப்போட நிறுத்திக்கிட்டாங்க. இப்போ சனாதனத்தை பற்றி இவங்க எதிர்க்கிறாங்கல்ல, திராவிடம் வந்து முழுசாக ரிஜெக்ட் பண்ணுது. எதை ரிஜெக்ட் பண்ணுது? நம்மளுடைய கலாச்சாரத்தை ரிஜெக்ட் பண்ணுது. கொஞ்சம் போல் தமிழ்னு வச்சுப்பாங்க, தைப்பொங்கலை ஒத்துப்பாங்க, அதையுமே தமிழ் நியூ இயர்னு சொல்லிடுவாங்க. டோட்டல் ரிஜெக்ஷன் ஆஃப் கல்ச்சர் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய கொள்கை ஸ்டாண்டு. சரியா? இப்போ நான் நினைக்கிறேன்னா, வீட்டில் மூட்டை பூச்சின்னா வீடை கொளுத்துற மாரி நான் பார்க்குறேன். நீ வீட்டில் மூட்டை பூச்சின்னு ஒரு விஷயம் சொல்கிற, நிறைய விஷயங்கள் நீங்கள் கலாச்சாரத்தில் சுட்டி காட்டுறீங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை. இப்போ கோமியத்தை குடிக்கிற அது மூட நம்பிக்கை. இன்னுமே நிறைய விஷயங்கள் இது அஸ்ட்ராலஜி ஃபுல்லாக ஃப்ராடு, நீ என்ன ஒத்துக்கிற, இப்படின்னு பல விதமான மூட நம்பிக்கை. ஒரு கோயில்ல சாமியாடுறாங்க, இந்த சாமியாடுறதுலாம் சும்மா மென்டலி கொஞ்சம் அந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் நீங்க ஒதுக்குறீங்கல்ல. நீங்க அதை சுட்டி காட்டிட்டு நீங்க வந்து ஓட்டு வாங்கிட்டு ஆட்சி அமைஞ்சிட்டு கவர்னன்ஸ்ல போய் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க சுட்டி காட்டிட்டு இதை கரெக்ட் பண்ண வேண்டிய வேலை யாருக்கு? அப்ப அந்த நீங்க அவங்களுக்கு ஏன் அந்த ப்ராப்ளம் வருதுன்னா, சுட்டி காட்டி ஓட்டு வாங்குறது மட்டும் தேவைப்பட்டுச்சு. இந்த கல்ச்சர்ல இருக்கிற மைனஸை கழிச்சிட்டு ஒரு பிளஸ் தூக்கி பிடிக்க வேண்டிய விஷயத்த திமுக பண்ணிருக்கணும். ஆனா என்டையர் ரிலிஜனையே, என்டையர் ஹிந்துசத்தையே நீங்க வந்து எல்லாமே ஒரு ஆரியன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு இவங்க ஒதுக்கி விட்டாங்கல்ல. இதுலதான் எனக்கு பிரச்சனை. அதாவது மெயின் ஸ்ட்ரீமான பெரிய கோவில்கள் எல்லாம் ஆரியன் சம்பந்தப்பட்டது என்றும், நாட்டார் வழக்காற்றில் கோயிலில் இருக்கக்கூடியதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னும், எல்லாம் மூட நம்பிக்கை. அதுல பிராமண மூட நம்பிக்கை. அப்ப பிராமின் எதிர்ப்புங்கிறத இவங்க தூக்கி பிடிச்சிட்டாங்க. அப்ப இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, எது சனாதனம் இருக்கிறாங்கன்னா, சனாதனம் வந்தா சமஸ்கிருதம் வந்தா சமஸ்கிருதம் தான், ஐயர் வந்துடும், ஐயர் வந்துட்டா நமக்கு சோசியல் இன்ஜஸ்டிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இவங்க பயங்கரமா கட்டமைச்சு குழப்பம். நீங்க பெரிய கோயிலுக்கு போகும்போது நீங்க ரைட்டு ஒரு சனாதனம் இருக்கு, சின்ன கோயிலுக்கு போனா சாமியார்லாம் போய் சாமி கும்பிட்டு இருக்க அப்படிங்கும்போது நான் இங்க போகவா, அப்ப எங்க தான் போகும்? அப்ப ஏத்திசம்ங்கிற ஒரு பெரிய ஒரு சயின்டிபிக் கான்செப்ட் மாரி இவங்க ஒன்று ப்ரொமோட் பண்றாங்கல்ல, அது பெருசாக சேல் ஆகலை. அது ஆகாதுங்கிறத என்னுடைய கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நீங்கள் ஏத்திசமாக ஒரு சொசைட்டியை உருவாக்கவே முடியாது. ஜென்சி அதை பை பண்ணவே இல்லை. ஜென்சியில் கோயிலுக்கு போகிறவங்க இருக்கான், சாமி கும்பிட்றவங்க எல்லாம் இருக்கான், எல்லாம் வித்தியாசமாக இருக்கான் அவன். ஏன்னா அவன் எப்படி வரப்போகிறான்னு எனக்கு இன்னும் தெரியல. இப்போ நம்ம குழந்தைங்கள பார்க்குறோம்ல, அவன் சாமி கும்பிட்ற ஸ்டைலில் பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் அமெரிக்காவோட வளர்ந்துட்டு போகிறீங்க, இஸ்ரேலோட வளர்ந்துட்டு போகிறீங்க, ஜப்பானோட வளர்ந்துட்டு போகிறீங்க. நீங்கள் இந்த ஜப்பானை பிடிக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு 500 வருஷம் தேவைப்படுது. இன்றைக்கி நம்ம இருக்க ஸ்பீடுக்கும் ஜப்பான் போகிற ஸ்பீடுக்கும் நமக்கு 500 வருஷம் வித்தியாசம் இருக்குங்க. அவன் சாமி கும்பிட்டுருக்கான், ஏதோ ஒரு சாமியை கும்பிட்றான் அவன். நீங்கள் வந்து சாமியை கும்பிட மாட்டேன் ஏத்திஸ்ட்டுங்கிற கொள்கையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் நமக்கும் அவங்களுக்குள்ள, எனக்கும் திராவிடத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸ்ட்ரெயிட் சண்டை.
தேசியம் தெய்வீகம் நம்ம ஏன் தூக்கி பிடிக்கிறோம்னா, ஏன்னா ஏதாவது ஒரு கடவுளை நீங்கள் கும்பிட்டு தான் ஆகணும். ஆனா அதுல இருக்கிற மூடநம்பிக்கையை கலைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஒண்ணு சமுதாயத்துக்கு இருக்கு, சமுதாயம் மிஸ் பண்ணா அரசாங்கத்துக்கு இருக்கு, அரசாங்கம் மிஸ் பண்ணா கோர்ட்டுக்கு இருக்கு. இதை விட்டுட்டு நீங்க வந்து நான் வந்து இதை மட்டும் சுட்டி காட்டு ஓட்டு வாங்குவேன் அப்படின்னு இவங்களுக்கு பல விதமான காம்ப்ளிகேஷன். இது நம்ம நிறைய பேச வேண்டியது. சார் இது இந்த ஜென்சியுடைய அந்த டிராவல் அது எங்கெல்லாம் தப்பு பண்ணனால அந்த ஜென்சியுடைய டிசிஷன் இங்க உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கு சார். ஆமாம்மா, இவங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அந்த கொள்கை விவாதத்தை நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கோம். இவங்ககிட்ட இருந்து இந்த ஜென்சியோட டிராவல் பண்ணுவோம். நம்ம இன்னும் 20 வருஷம் அவன் டிராவல் பண்ண போறான். இவனுக்கு கொள்கையில என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு கொள்கையை பற்றியும் நம்ம அவங்க கூட பேசணும். கண்டிப்பாக அதை பேசும்போது நிறைய நம்மளுடைய விளக்கம் அவங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் அது என்ன பண்றாங்கிறத நம்ம முடிப்போம், பார்ப்போம். அடுத்த எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போடுறான்னு பார்ப்போம். தேங்க்யூ. நன்றி, மகிழ்ச்சி.